நான் உங்கள் இமானுவேல் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு லாங் வீடியோ போட போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஈஸியாக வந்து மேக்ஸு அண்ட் நம்பர்ஸ் வந்து எப்படி ஈஸியாக ஷேப்ஸாக போடுறதுக்குன்னு பார்க்க போகிறோம். 1 வந்து எப்பவுமே ஈஸி தான், வந்து எல்லோரும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் போடுவாங்க, ஏன்னா 1 வந்து ஈஸி தான். ஆனால் 2 and 3க்கு மேலே நீங்கள் போகும்போது அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்டிங்காக ஒரு ஃபஸ்ட்டு 10 மட்டும் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் வரணும்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். நம்ம இப்போ 2 பார்க்கலாம். 2 எப்படி போடணுன்னு. 2 வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் 2 போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் லேயர் கொடுத்துட்டிங்கன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து அந்த கேப்புக்குள்ளேயே போடும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஷேப்பு கிடைக்கும். நீங்கள் அப்படியே போகும்போது ஷார்ட்டர் பண்ணிங்கன்னா அவங்களே போட சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் போடுவாங்க. அப்படி போடும்போது அவங்களுக்கு வந்து ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் வரும். அந்த லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அந்த ஷேப்ஸ் கற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 3 பார்க்கலாம். 3யும் 2வும் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இப்படி போடுறோம், அதே மாதிரி சேம் அவுட்டர் லேயர். இப்போ வந்து நம்ம இப்படியே போட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 வந்து நீங்கள் கொஞ்சம் 4 ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த லைன்ஸ் தான் போடுறோம், அது வந்து இன்னொரு பேரலல் லைன்ஸ் மாதிரி போட்டோன்னா குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 5க்கு மேலே கொஞ்சம் கர்வ்ஸாக வரும் நம்பர்ஸாக, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, 5 பார்த்தீங்கன்னா சேம் தான், லைன்ஸ் மாதிரி தான் இருக்கும். 5 வந்து கொஞ்சம் தான் கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 6 போட்டுக்கோங்க. அப்படியே அதுக்கு மேலே கொஞ்சம் 6 மட்டும் கொஞ்சம் வைடராக போடுங்க, ஏன்னா அது ஃபுல்லாக கர்வ்ஸாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது 6 வந்து. 6, 8ல் கொஞ்சம் நீங்கள் வைடராக போட்டுக்கோங்க, போக ஷார்ட்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் 7 வந்து ரொம்ப ஈஸி தான், லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்படி போடும்போது குழந்தைங்க அவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 8 பார்க்க போகிறோம். 8 தான் கொஞ்சம் கஷ்டம். 8 வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்படி போடணும்னு குழந்தைங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் 2 சைபர்ஸ் மட்டும் போட்டால் போதும், அவங்களுக்கு வந்து அப்படி போக பழகிடுவாங்க. ஸோ 8 வந்து 8 அவளுக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 0 மட்டும் போட்டு சொல்லித்தாங்க. ஸ்டார்டிங்கில் இது போதும், அதுக்கப்புறம் நம்ம போக வேணாம். அவங்களுக்கு வந்து நம்ம போடுற மாதிரி 8 சொல்லி தந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ் இருக்குது, 9 and 10. 9 வந்து சேம் தான், சைபருக்குள்ள சைபர் போட சொல்லிக்கோங்க. 9ம் 8ம் ஒரே மாதிரி தான், அதனால் அவங்க வந்து அவங்களே கற்றுப்பாங்க. நீங்கள் 9, 8 மட்டும் கொஞ்சம் நீங்களும் சொல்லித்தர மாதிரி இருக்கும். 10 வந்து ஆஸ் யூஷுவல் தான், அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து ஒரு 7 வரைக்கும் மட்டும் ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். மற்றது எல்லாமே அவங்களுக்கே கொஞ்சம் சொல்லி தந்தீங்கன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர வீடியோவுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.